வெல்கம் டு டே 12 ஆஃப் அவர் வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச். ஸோ இத்தனை நாள் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கே உங்களுக்கு நீங்கள் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டே 12 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸசைஸை ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? நான் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு பேர் வச்சது நான் தான். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஒர்க் அவுட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 செட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் தான். அதாவது 30 செகண்ட்ஸ் ஆன் 10 செகண்ட்ஸ் ஆஃப். ஓகே, இந்த மாதிரி 12 ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் கார்டியோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 12 ஒர்க் அவுட்டில் 6 ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் சம்மந்தமான ஒர்க் அவுட்ஸாக இருக்கும். 6 ஒர்க் அவுட்ஸ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ் பிரேக் அப்புறம் அடுத்த 30 செகண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டியில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் லோ இன்டென்சிட்டி, கொஞ்சம் ஹை இன்டென்சிட்டி. அதனால தான் இதை ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை பிளாங்க். ஓகே, 3, 2, 1 கோ. ஸோ 30 செகண்ட்ஸ் ஹை பிளாங்க் பொசிஷன் நம்ம நிற்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய கோரை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட். ஸோ பிளாங்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாங்க்கில் நிற்கும்போது பாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் லோயர் பிளாங்க் பண்ண முடிஞ்சுன்னா அது இன்னுமே பெட்டர். இல்லைனா நீங்கள் ஹை பிளாங்க் பொசிஷனில் கூட நிற்கலாம். ஓகே, ஸோ இப்போது 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா புஷ்அப்ஸ். ஓகே, 3, 2, 1 கோ. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக பண்ணுங்கள். ஓ, 38 புஷ்அப்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி இன்டென்சிட்டியில் லைட்டாக டைமிங்கை குறைச்சி கூட பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டிஸ்டன்ஸ் நம்ம பண்ண போகிறது ஜம்பிங் ஜாக்ஸ். ஆமாம், ஸோ இது ஒரு நல்ல கார்டியோ ஒர்க் அவுட். இதுக்கப்புறமா ஒரு ரிலவெண்ட்டான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ். உங்களால் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட் பண்ணுங்கள். சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஒர்க் அவுட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே அடுத்து இதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம பண்ண போகிறது ஸ்குவாட் ஜம்ப்ஸ். 3, 2, 1 கோ. உங்களால் ஜம்ப் பண்ண முடியலன்னா நீங்கள் நார்மல் ஸ்குவாட்ஸ் கூட பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் ஜம்பாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஸ்குவாட்ஸாக இருக்கட்டும், மேலே போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க. அடுத்த நம்ம பண்ண போகிறது ஆல்டர்னேட் டோ டச். ஸோ இதை படுத்துக்கிட்டு பண்ணலாம். ரெண்டு காலை மேலே தூக்கிட்டு ஒரு கையால் ஆப்போசிட் காலை நம்ம டச் பண்ணணும். இப்போ அடுத்ததும் இதே பொசிஷனில் தான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பைசைக்கிள் கிரன்ச்சஸ்.
ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸ் வந்து எங்கேஜ் ஆகும். அடுத்து வாக் டு பிளாங்க். ஸோ நின்றும் வாக்கிங் பண்ணி பிளாங்க் பொசிஷனில் போய்ட்டு திருப்பியும் வாக்கிங் பண்ணி மேலே வரணும். அடுத்து நம்ம பண்ண போகிறது இதே வாக் டு பிளாங்க் பொசிஷன்லேயே நின்றுட்டு மவுண்டைன் கிளைம்பர்ஸ். கமான். ஒரு காலையும் வந்து அடுத்து 9வது ஒர்க் அவுட் ரன் இன் பிளேஸ். ஸோ நின்ன இடத்துல இருந்தே நம்ம ரன் பண்ணுங்க. இப்படி ரன் பண்ணும்போது நீ டிரைவ் பண்ணி ரன் பண்ணணும். காலை இப்படி பின்னாடி தூக்காம நீ டிரைவ் பண்ணி வந்து ரன் பண்ணுங்க. ஓகே, அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஜாகிங் ரன்னிங் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பண்ண போகிறது லஞ்சஸ். ஓகே, ஆல்டர்னேட் லஞ்சஸ். அடுத்ததா லாஸ்ட் செட். ஓகே, லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஹை நீஸ். ஸோ நம்மளுடைய கால்கள் வந்து கிரவுண்டுக்கு பேரலாக, நம்ம தொடைகள் வந்து கிரவுண்டுக்கு பேரலாக வர அளவுக்கு நம்ம வந்து ஜம்ப் பண்ணி ஹை நீஸ் பண்ணணும். நம்ம கையை எப்படி பேரலாக வச்சுட்டோம்னா ஒருத்தருக்கு அந்த கையை டச் பண்ணுற அளவுக்கு காலை வந்து லிஃப்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட் ஃபினிஷிங் டச் எதுன்னு கேட்டிங்கன்னா பர்பீஸ். ஸோ டே 12 ஒரு சூப்பர்பான ஒரு ஒர்க் அவுட் காம்பினேஷன். வேறு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் ஒரு 8 நிமிஷத்தில் ஒரு சூப்பர்பான ஒர்க் அவுட் நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் ஸ்டாமினா இருந்துச்சு அப்படின்னா இதே ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் இன்னும் ஒரு செட்டோ 2 செட்டோ வந்து ரிப்பீட் பண்ணலாம். இன்றைக்கி ஒர்க் அவுட்டோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட்டோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.